ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு சைடிஷ் பண்ண போகிறோம். அது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு சைடிஷ் பண்ண போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி பரோட்டா வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பரோட்டாவுக்கு தான் நான் இந்த சைடிஷ் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, அடுத்த வீடியோவை உங்களுக்கு நான் இது போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. சைடிஷ் உங்களுக்கு சப்பாத்தி, பரோட்டா, நான், இந்த மாதிரி ரொட்டி, இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் வச்சுக்கோங்க. அதே போல் இது என்ன சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது ஒரு கிரேவி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது அரைச்சி எடுத்துக்கலாம். நான் காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது போல் இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பெரிய பூண்டு பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 5 சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, தண்ணி ஊற்றாமையே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல் நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதே தான் சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப கலர் மாறி வர வரைக்கும் வதக்க தேவையில்லை, கொஞ்சம் வதக்கிக்கிட்டால் போதும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சோலையா பேஸ்ட் அதை சேர்த்துடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் அதை இதில் சேர்த்துருவோம். அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி, நல்லா பழமாக இருக்கிற தக்காளியை எடுத்திருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை. இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுருவோம். மசாலாலாம் போட்டு, தக்காளி மசாலா எல்லாம் போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சோம்னா மிக்ஸி ஜார், அதை கழுவியே நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1/2 டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க போதும். தேவையான உப்பெல்லாம் போட்டு இந்த மாதிரி கலந்துருவோம். நல்லா கலந்து அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெளியும், அந்த வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி வற்றி நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், தக்காளியுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போது சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த முட்டையை இந்த மாதிரி திருவி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நல்லா பொடி பொடியாக விழுகுது பார்த்திங்களா, இந்த மாதிரி துருவி போடுங்க. இல்லைனா பெரிய துருவல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். நான் ஒரு 3 முட்டை தான் துருவி போட்டிருக்கேன். இதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இல்லை அப்படியே எடுத்து நீங்கள் பரிமாறுறதுனால கூட நீங்கள் பரிமாறிக்கலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இது சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ். நீங்களும் இது போல் முட்டைக்கறி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.